அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். மற்றும் ஒரு எபேசு நிருபத்தில் இருந்து பரலோக வாழ்வை பூமியில் வாழ்வதற்கான காரியங்களை வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ள அவளோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து அதை கண்டு இருதயத்தில் அதை படமாக்கி அவ்வாறு வாழ்வீர்களாக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். நாம் கடைசியாக எபேசு நிருபத்தில் பார்த்து கொண்டிருப்பது உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறபடியால் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றி சொல்லுகிறேன் என்று பவுலடிகளார் சொல்லுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு தெளிவான வெளிப்பாடு நமக்கு இருக்குமானால் நாம் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ மாட்டோம். நாம் வாழ்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. அதை நம்ம என்ன சொல்றோம்? பரலோக வாழ்க்கை. 3ஆம் வானம் என்று சொல்லும் பொழுது பரலோகம் என்று சொல்லுகிறேன். பரலோக வாழ்க்கையை பூமியிலே வாழ்பவர்களாக, பூமியிலே அனுபவிப்பவர்களாக, பரலோக வாழ்க்கை அங்கு போய் நாம் வாழ்வதல்ல, இங்கேயே வாழ முடியும் என்று தேவன் சொல்லுகிறார். அதனாலதான் நேற்று கூட நான் உங்களுக்கு சொன்னேன், பரலோக ராஜா அங்கு இங்கு என்று சொல்வதற்கு ஏது இராமல் அது உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த 3ஆம் வானம் அனுபவங்களை வாழ்வதற்கு தேவன் ஏற்கனவே பரலோகத்தை நமக்குள் வைத்து விட்டார் என்று சொல்லுகிறார். அதுதான் அவருக்கு பிரியம். அந்த நோக்கம் பரலோகத்தின் காரியத்தை தான் இங்க என்ன சொல்றாரு? உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆசீர்வதித்து இருக்கிறார், ஆகவே நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இது எப்பொழுது நம்மை ஆசீர்வதித்தார் என்று சொல்லும் பொழுது அடுத்த வசனத்தையும் சேர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது தெளிவாய் சொல்லுகிறது. Just as he has chosen, ஆங்கிலத்துல எப்படி உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டாரோன்னு ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்னங்க? நம்மை ஆசீர்வதித்தது உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்தை இது நம்ம ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன்? நாம் இனி ஆசீர்வதிக்கப்பட போவது இல்லை. நம்மை முன்னறிந்தவர், நம்மை முன்குறித்தவர், நம்மை அழைத்தவர் உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை கிறிஸ்துவுக்குள் வைத்து இந்த ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்து விட்டார். இதை எந்த ஒரு வல்லமையாலும் தடுக்க முடியாது, பிரிக்க முடியாது. ஏன்? அது தேவன் செய்த காரியமாக இருக்கிறது. From eternity has done it என்று நித்தியமாக அவர் செய்து விட்டார். ஆகவே நாம் ஆசீர்வாதத்தில் தான் வாழுவோம். அதுதான் நம்ம தலையெழுத்து என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அதுதான் நம்ம சொல்லும் பொழுது நீங்க வெளிப்படுத்தினால் 13:8 பார்த்தீங்கன்னா, அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்டார். எதற்காக? இந்த ஆசீர்வாதத்தில் நாம் வாழ்வதற்கு. உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வெளிப்படுத்தும் 13:8 சொல்றாரு. அதே 1 பேதுரு 1:20 வரும்போது என்ன சொல்றாரு? அங்கேயும் உலக தோற்றத்திற்கு முன்பே, உலக தோற்றத்திற்கு முன்பே நமக்கு பரிகாரமாக அவர் செலுத்தப்பட்டார். என்ன பரிகாரமாக? நாம் இந்த ஆசீர்வாதத்தில் வாழ்வதற்கு பரிகாரமாக செலுத்தப்பட்டார் என்று அங்கு சொல்வதை பார்க்கிறோம். அதே எபிரேயர் 4:3 வரும் பொழுது உலக தோற்றத்திற்கு முன்பே ஏற்படுத்தின ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். இந்த சுவிசேஷம் சொல்லுவதெல்லாம் உலக தோற்றத்திற்கு முன்பே ஏற்படுத்தின ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். ஏன்? தேவ மகிமைக்காக. அதான் இங்க நீங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? உலக தோற்றத்திற்கு முன்பே ஏற்படுத்தின, தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தின
அப்ப பாருங்க, இந்த ஆசீர்வாத வாழ்க்கை நாம் வாழ்வதற்கு இப்போ இல்லைங்க, இப்போ இல்ல, உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பாகவே தேவன் அவருடைய மகிமைக்காக ஏற்படுத்தினார். நான் வேணா அந்த வசனத்தை எடுத்து உங்களுக்கு, ஏன் இது உங்க இருதயத்தில் ஆழமாக செல்ல வேண்டும். நீங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. எபிரேயர் 4ல 3ஆம் வசனம். விசுவாசித்தவர்களே நாமோ அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள், என்ன கிரியை? உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்டவர் என்று வெளிப்படுத்தினல் 13:8 சொல்றார்ல, உலகம் தோற்ற முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லுகிறார். அதே நீங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, அங்கு பேதுரு நாம் சொல்லுவதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க. அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே எனக்கு ஆசீர்வாதம் வருவதற்கு பரிகாரமாக முன்குறிக்கப்பட்டவர். உலக தோற்றத்திற்கு முன்பே தேவகுமாரனை அவர் எனது பரிகாரமாக, சாபத்தில் இருந்து என்னை மீட்டி ஆசீர்வாதம் ஆக்குகிற பரிகாரமாக முன்குறிக்கப்பட்டார். அததான் வெளிப்படுத்தினர் 13:8 என்ன சொல்றாரு? உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் அடிக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார். இங்க எபிரேயருக்கு வரும்பொழுது என்ன சொல்லுகிறார்? 3ஆம் வசனத்துல அவருடைய கிரியைகள், எனக்காக அவர் செய்த பரிகார கிரியைகள், என்னுடைய கிரியையினால் அவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, அது கிருபை. அந்த கிருபையாகிய கிரியை எப்ப செய்தாரா? உலக தோற்றம் முதல் முடிந்து விட்டார். இட் இஸ் டன். நம்ம யோவான் 19:30 பார்க்கிறோம்ல, அது முடிந்தது என்பதை ஆண்டவருடைய டைம் டேபிள், அவருடைய காலண்டர்ல உலக தோற்றத்திற்கு முன்பே முடிந்தது. சாபத்தின் காலம் முடிந்தது, துக்கத்தின் காலம் முடிந்தது என்று, பாவத்தின் ஆளுகை முடிந்தது, சாத்தானின் ஆளுகை முடிந்தது, இனி அந்த எல்லைக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர் சொல்லுவதை உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தது என்று இங்கு நாம் சொல்லுவதை பார்க்கிறோம். அததான் ஏசாயா தீர்க்கணும். ஏசாயா தீர்க்கதரிசி 64ல இதை யாருமே அறியல, தேவன் ஒருவரை தவிர என்றார். ஆனா 1 கொரிந்தியர் 2:9 வரும் பொழுது, நமக்கோ அதை அறிந்த தேவன் எதை வெளிப்படுத்தினார்? உலக தோற்றத்திற்கு முன்பே பரிகாரமாக முன்குறிக்கப்பட்டு, பரிகாரமாக அடிக்கப்பட்டு ஆயத்தம் பண்ணினது. அப்படித்தானே சொல்றாரு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்ப்போம். அவர் சொல்லுகிறது உலக தோற்றத்திற்கு முன்பே என்று அங்கேயும் சொல்லுவதை பார்க்கலாம். ஏன் இதை நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லுகிறேன்? எந்த ஒரு வல்லமையாலும் நீங்கள் இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுவதை தடை செய்யவே முடியாது. 7ஆம் வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. உலக தோற்றத்திற்கு முன்பே தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது, மறைக்கப்பட்டது, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்தபடியினாலே பவுல் மூலமாக வெளியாக்கப்பட்டது. அப்படித்தானே சொல்றாரு. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களை வாசித்து பாருங்க. மறைக்கப்பட்ட ரகசியம் இப்பொழுது வெளியாக்கப்பட்டது. அந்த தேவ ஞானம் தான் என்ன சொல்றாரு? அடுத்தது 9ஆம் வசனத்துல அன்புகூர்களுக்கு ஆயத்தம் பண்ணினது என்று சொல்வதை பார்க்கலாம். ஏசாயா அதை தான் சொல்றார். தேவன் ஒருவரே அறிந்தார், அதை நமக்கு தேவன் வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் அவர் மெரிட். அதற்குத்தான் இதை சொல்ல வருகிறேன். உலக தோற்றத்திற்கு முன்பேனா இந்த மனிதனுடைய கிரியையை பார்த்து அவன் நல்லவன், யோக்கியன், அந்த காரணம் எதுவுமே இல்லை. நீதிமான், பரிசுத்தவான் என்ற காரணம், அவன் தவறாதவன் அப்படி என்ற ஒரு காரணமும் இல்லை.
இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய தீர்மானம். எது? நீங்கள் நானும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வது என்பது அது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. எபேசியர் 1 என்ன சொல்ற பாருங்க. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தமது தயவுள்ள சித்தம் என்று இந்த ரகசியத்தை கூறுகிறார். தமக்குள்ளே அவர் தீர்மானித்திருந்தார். அவருடைய தயவுள்ள சித்தம் என்ன? நாம் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் இருப்பது அவருடைய தயவுள்ள சித்தம் என்று சொல்லுகிறார். அததான் கலாத்தியர் 3 வரும்பொழுது என்ன சொல்றாரு? 13 சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை ஆசீர்வாதத்துக்கு படுத்த அவர் சாபமானார் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அப்ப பாருங்க, இந்த ஆசீர்வாதம் எங்கே ஆரம்பித்தது என்று நம்ம பார்க்கும் பொழுது இந்த முதல் அக்கரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வந்துருது. நாம் பார்க்கும் பொழுது அங்க அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த சகல பறவைகளையும் நீந்துகிற ஜந்துகளையும் சிருஷ்டித்த பிறகு அவர்களை என்ன சொல்லி ஆசீர்வதித்தாரா? 21 நினைக்கிறேன். பலுகி பெருகி நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அதற்கப்புறம் தான் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? திரும்பவும் அப்படிதான் வருது. 28 2வது தரம் ஆசீர்வாதம் வர பாருங்க. பலுகி பாருங்க, பலுகி பெருகி பூமியை நிரப்பி. இது 3ம் அந்த ஜீவ ஜந்துகளுக்கு சொன்னதுதான். மனிதனை குறித்து சொல்லும் பொழுது கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ஆளுகையின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அப்ப பாருங்க, அந்த ஆசீர்வாதம் தான் தொடர்ந்து வேதத்தில் வருவதை பார்க்கிறோம். ஆதாம் இழந்து போனான். ஆனால் ஆபிரகாம் என்ற ஒரு தனி மனிதனை, அப்படித்தானே சொல்றாரு. ஏசாயா 51 பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் தேவன் அவனை தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அவனை பெருக பண்ணினார். கடற்கரையின் மணலத்தனையாய் அவனை பெருக பண்ணினார். எப்படிங்க இது நடந்தது? அந்த நடுவுல சொல்றார் பாருங்க, ஆசீர்வாதம். அப்போ இந்த ஆசீர்வாதம் என்றால் என்ன? இந்த பெருக்கம் ஆசீர்வாதத்தின் விளைவு. ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாய் இருந்தான் என்று சொல்லும் பொழுது அது எதை நமக்கு காண்பிக்கிறது? ஆசீர்வாதத்தின் விளைவை காண்பிக்கிறது. இந்த ஆசீர்வாதம் ஒருவன் மேல் இருக்குமானால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை காண்பிக்கிறது. அதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படின்னு இந்த தேவ ஆசீர்வாதம் உங்கள் மேல் என் மேல் இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். எப்படி? இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று வேதம் காண்பிக்கிறது. நாம் உபாகமம் புத்தகத்துல பார்த்தோம், ஆபிரகாம் வாழ்க்கையில பார்த்தோம், ஈசாக்கு வாழ்க்கையில பார்த்தோம், யாக்கோபு வாழ்க்கையில பார்த்தோம், யோசேப்பு வாழ்க்கையில, இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் எப்படி அவர்களுக்கு பெருக்கத்தை கொடுத்தது என்று பார்க்கிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போதே எப்படி ஆசீர்வதிக்கிறார்? 12 பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல அவனை முதமே பெருக்க, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், உன் நாமத்தை கனப்படுத்துவேன் என்று தான் சொல்லுகிறார், மகிமைப்படுத்துவேன் என்று தான் சொல்லுகிறார். இதெல்லாம் எதனால? இந்த ஆசீர்வாதத்தை அவன் மேல் வைத்தபடினால. அதே ஆதியாகமம் 21-22 வரும்பொழுது அங்க அந்த ராஜாக்கள், அந்த அபிமெலேக்கு ராஜாவும் அவருடைய பிரதானியும் வந்து அந்த தேசத்தில் அவனிடத்துல என்ன சொல்றாங்க? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடினால நீ செய்யறதெல்லாம் வாய்க்கின்றாங்க. See, what is that? ஆசீர்வாதம் உன்மேல் இருக்கிறது. நீ எது செய்தாலும் வாய்க்கும். நான் உன் கூட சண்டை போடுங்க, நீ ஜெயிப்ப. உன் மேல அந்த ஆசீர்வாதம் இருக்கு. அந்த 5 ராஜாக்கள் மேல அவங்க இது நம்ம லோத்துடைய பட்டணத்திலே வந்து சோதம் குமராவிலே
அவர்களை கைதிகளாக பிடித்து சென்ற பொழுது தான் வீட்டுல உள்ள வேலைக்காரரை கொண்டு போய் அவங்களை ஒண்ணுமில்லாமக்க எல்லாம் அவங்க பொருளையும் சேர்த்து கொள்ளையடிச்சு கொண்டு வர்றான். அவங்க இங்க கொள்ளையடித்தது இல்ல, அவங்களையும் கொள்ளையடித்து. அப்ப யோசித்து பாருங்க, எது அந்த காரியத்தை அவனுக்கு செய்தது? பெரிய ஆர்மியே இல்ல, ஆசீர்வாதம் அவன் மேல் இருந்தது. அந்த ஆசீர்வாதம் அதை செய்தது. அந்த ஆசீர்வாதம் இருந்தபடியால் பூமி அவர்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிறார். அவ்வளவு தூரத்திற்கு இகபர நன்மையினால் அவர்களை நிரப்புவதை பார்க்கிறோம். பொன்னும் வெள்ளியும் உடைய சீமான், மிருகங்களுக்கு கணக்கே இல்லை. இந்த ஆசீர்வாதத்தை குறித்து அவங்க அங்க சொல்வதை பார்க்கிறோம். எதிரியான ராஜாக்கள், பொறாமைப்பட்டவர்கள். இப்போ உடன்படிக்கை பண்ணிக்கிறோம், சமாதானம். அதேதான் ஈசாக்கை குறித்து நாம் சொல்வதை பார்க்கிறோம். அவங்க ஈசாக்கை குறித்து என்ன சொல்றாங்க? நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, கர்த்தர் உம்மோடு கூட. அப்ப பாருங்க, இந்த ஆசீர்வாதம் நம்மோடு இருப்பதை பார்க்க முடியும். லாபான் சொல்றான் யாக்கோபை பார்த்து, அங்க 32ஆம் அதிகாரத்துல, கர்த்தர் உன்னோடு கூட, அதனாலதான் உனக்கு ஒண்ணுமே நான் ஏன் கர்த்தர் உன்னோடு கூட இருந்தாரானால், அந்த ஆசீர்வாதம் உன்னோடு கூட இருக்குமானால், ஒரு தீங்கும் தீமையும் பொல்லாப்பும் உன்னை அணுகவே முடியும். அவர்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கிறார், பயத்தை கொடுக்கிறார். ஒரு தீமையும் ஒரு தோல்வியும் உங்களுக்கு வராத ஒரு பயத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறபடினால, எல்லா சத்துருக்களையும் யார் எதிர்த்து நின்னால் நீங்க அழித்து போட முடியும். நான் சத்ரு என்று சொல்லும் போது மனிதனை சொல்லவில்லை. நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, பொல்லாத ஆவி. நம்ம 3ஆம் வானம் சொல்றோம், இந்த 2ஆம் வானத்தில் உள்ள பொல்லாத ஆவி, அதை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த சத்ரு, ஒரு சத்ரு கூட நமக்கு எதிர்த்து நிற்பதில்லை. ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. அந்த ஆசீர்வாதம் நம்மேல் இருக்கிறது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த பொண்ணு பொருள் இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்ல. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்படின்னா என்னங்க? ஆசீர்வாதத்தின் விளைவு ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் அல்ல. இட்ஸ் a spiritual substance. நேத்து கூட உங்களுக்கு சொன்ன விசுவாச போதனையில அப்படித்தானே, ஆவிக்குரிய ஒரு பொருள். ஆசீர்வாதத்தை நாம் கண்களால் பார்க்க முடியாது. இட்ஸ் காட்ஸ் அனாயிண்டிங், இட்ஸ் காட்ஸ் பவர், அப்படித்தானே, இட்ஸ் காட்ஸ் எபிலிட்டி டு லிவ் லைக் காட். அந்த ஆசீர்வாதத்தை நம்மேல் வைத்தேன் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியாக நமக்கு வந்தது. எப்போ? நான் ஞான ஸ்நானத்தினாலே, அப்படித்தானே சொல்றாரு. கலாத்தியர் 3:27 எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அவருக்குள் நாம் வைக்கப்பட்ட பொழுது, ஞான ஸ்நானத்தில் இணைக்கப்பட்ட பொழுது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் வழியாக கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நமக்கு வந்தது என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, ஆசீர்வாதம் என்பது மிக பெரிய காரியம். அதுல ஒரு பகுதிதான் ஐஸ்வர்யம், ஒரு பகுதிதான் ஐஸ்வர்யம். அதான் சொல்றாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெற்றியை தரும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிசுத்த வாழ்க்கையை, பரிசுத்த ஜனமாக நம்மை நிலைப்படுத்தும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எதிரிகளுக்கு நம்மை குறித்த பயத்தை உண்டு பண்ணும். கர்த்தருடைய இதெல்லாம் விளைவுகள், அதுதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். உபாகமத்துல ஒண்ணு நம்ம பார்த்ததெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தின் விளைவுகள். இந்த ஆசீர்வாதத்தின் விளைவுகள் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு அந்த படம் என்ன படம்? ஏன் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார், அப்படிதான் நான் இருக்கிறேன் என்ற இருதய படம் வரும் பொழுது அந்த வாழ்க்கை நாம் வாழ்வோம். திஸ் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக். நான் திரும்பவும் சொல்றேன், நேற்று சொன்ன மாதிரி காற்றை நம்ம பார்க்கல, அதோடைய விளைவுகளை பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கல,
அதன் விளைவுகளை பார்க்கிறோம். அந்த விளைவுகளை அதைதான் இங்க நம்ம பார்க்கிறோம். யோபு புத்தகத்துல யோபு ரொம்ப அழகா அதை சொல்லுவதை பார்க்கலாம். யோபு அந்த விளைவுகளை குறித்து ஐ திங்க் யோபு 23 நான் ஏற்கனவே வாசித்தேன். திரும்ப அது ஞாபகம் வருகிறபடினால உங்களுக்கு அதை நான் எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன். அங்க பாருங்க, யோபு 29 அவர் என்ன சொல்றாரு பாருங்க. சென்று போன இப்ப அவன் ஆசீர்வாத நாட்களில் இருந்து சாபத்தின் நாட்களுக்கு வந்து விட்டான். இதை நீங்க முதல்ல இருந்து நான் உங்களை அதை காமிக்கிறேன். 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றான் பாருங்க. சாத்தானே சொல்லுகிறான். ஏன்? அவன் மேலே இருக்கிற அந்த ஆவிக்குரிய சப்ஸ்டன்ஸ் ஆசீர்வாதத்தை அவன் பார்க்கிறான். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் மேல ஆண்டவர் முத்திரை போட்டாரு. ஆசீர்வாதம் அவன் மேல இருக்க வரைக்கும் நான் நெருங்கவே முடியாது அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றான் பாருங்க. அவனையும் 10ஆம் வசனம் 1 அதிகாரத்துல அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லை. அது என்னங்க? எதுங்க வேலி அடைத்தது? ஆசீர்வாதம் எனக்கும் எனக்கு உண்டான யாவையும் உங்களுக்கும் உங்களுக்கு உண்டான யாவையும் உங்கள் சந்ததிக்கும் சந்ததிக்கு உண்டான யாவத்தையும் சுற்றி வேலி அடைத்து ஒரு தீமை அணுகாதபடி, ஒரு தீங்கு நேராதபடி, ஒரு பொல்லாப்பு வராதபடி, ஒரு வாதை அணுகாதபடி, ஒரு கலக்கம் நெருங்காதபடி, ஒரு பயம் நெருங்காதபடி அந்த ஆசீர்வாதம் என்னும் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய நம்மை சுற்றி உடுத்தி வைக்கிறார்ல. யூ ஆர் என்டவுட் வித் பவர். உடுத்தி கொள்ளப்பட்டோம். எதனால? ஆசீர்வாதத்தினால. அதனாலதான் அவன் சொல்றான், சுத்தி வேலி அடைத்திருக்கீங்கன்றான். அவன் ஆசீர்வாதத்தின் எஃபெக்ட பாக்குறான். விளைவு என்ன? பக்கத்துல கூட போக முடியாது. அவனை சுற்றிலும் ஆசீர்வாதம் இருக்கிறது. You cannot touch him. You cannot go near him. Such a powerful power ability. அதைதான் அவன் அங்கு சொல்லுகிறான். அதை சொல்லிட்டு சொல்றான், அது என்ன பண்ணிடுச்சான்? அவன் எது செஞ்சாலும் வாய்க்கும்படி அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்திருக்கிறேன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகி இருக்கிறது என்று சொல்லுகிறார். யாருடைய சம்பத்து? யோபு. என்ன காரணம்? சுற்றி வேலி அடைக்கப்பட்ட ஆசீர்வாதம். அந்த சம்பத்தை திருட முடியாது. அந்நியன் அதை சாப்பிட முடியாது. அந்நியன் அதற்கு உடன்பட முடியாது. அது அவனுக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகமான பெருக்கத்தை கொடுத்தது. ஈசாக்கு அப்படித்தானே சொல்றாரு. நாளுக்கு நாள் அதிகமாய் பெருகினான். தாவீது நாளுக்கு நாள் அதிகமாய் பெருகினான். யோசேபாத் நாளுக்கு நாள் அதிகமாய் பெருகினான். எல்லாருமே, யோசேப்பு, யாக்கோபு நாளுக்கு நாள் அதிகமாய் அவர்கள் பெருகினார். ஏன்? அந்த ஆசீர்வாதம் இருந்தது. அந்த ஆசீர்வாதம் இங்க யோபு மேல் இருந்தபடி தான் சொல்றாரு. அததான் அங்க பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தினால் அவன் எப்படி இருந்தானா? கிழக்கத்திய 3ஆம் வசனத்துல அவனுக்கு ஏராளமான, அப்ப அந்த காலத்துல அவனுடைய ஆஸ்தி அவனுடைய மிருக ஜீவனை வைத்தான் கணக்கிடப்படும். அங்க என்ன சொல்றாரு? அதெல்லாம் சொல்லிட்டு தான் ஏராளமானது இருந்தபடினால கிழக்கத்திய புத்திரர்கள் எல்லாரிலும் கனவானாய் மகிமை பெற்றவனாய் பெரியவனாய் இருந்தான் என்று சொல்லுகிறார். இதுதான் யோபு ஆசீர்வாதத்தில் வாழ்ந்த வாழ்க்கை. நடுவுல 3வது என்ன சொன்ன மாதிரி அவன் பயந்து பேசுகிறான்ல, அது 5ஆம் வசனத்தை சொல்றாரு. என் பிள்ளைங்க தூஷித்திருப்பார்கள் என்று அப்படின்னு இவனே ஒரு இது பண்ணி சொல்லி அந்த பயத்துல அவன் பலியிடுறான். திரும்பவும் சொல்றேன், பயத்துல எந்த ஒரு காரியம் செலுத்தினாலும், நீங்க தசம பாகம் காணிக்கையாகிய பலியை செலுத்தினாலும் அது பிசாசுக்கு தான் வழி திறக்கும். ஆண்டவர் உங்களுக்கு ஏன் பயத்துல செலுத்தாதீங்க. சபையில சில பேர் பயத்தை உண்டு பண்ண விதமாக இதை சொல்லுகிறார்கள். அந்த பயத்துல சிலர் காணிக்கை தசமாகத்தை கொடுக்கிறாங்க. அது பயத்துல செலுத்தப்பட்டது பிசாசுக்கு. பயம் பிசாசின் சக்தி, பிசாசுக்கு வாசலை. அதனாலதான் 3:25 என்ன சொல்றான்? நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஏன்? என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கேடு வந்துடும்,
அப்படின்னு அவன் பயப்படுறான். அந்த பயத்தின் வழியாக பிசாசு உள்ளே வருகிறான். சாபத்தின் வாழ்க்கைக்கு போகிறான். பயம் சாபத்திற்கு வழிவகுக்கும். விசுவாசம் ஆசீர்வாதத்தில் வாழ வைக்கும். ஆகவே அது மனதுல உறுதிய. அப்ப இந்த பயம் வராதிருக்கதான் தேவ வார்த்தைகள், நான் பயப்படும் நாளில் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு புகழுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்றான். பயம் சூழ்நிலை வராமல் இல்லை. ஆனா நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். இந்த ஆசீர்வாதமாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். That spiritual thing is with me. ஆவி மண்டலத்திலே I am something special. ஆசீர்வதிக்கப்பட்டவன். Though I cannot see it, it is in my spirit. It's a truth, truth, truth alone. நான் காணாவிட்டாலும் நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மறுபடியும் பிறந்த நாளிலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரே காரணத்தினால் இந்த ஆசீர்வாதம் நம்மில் காணப்படும் பொழுது ஒரு தீமையும் நம்மை நெருங்க முடியாது. நம்மை சுற்றிலும் ஒரு வேலி அடைக்கப்பட்டு இருக்கிறது. நாம் செய்கிற எல்லாவற்றிலும் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. தொட்டதெல்லாம் பொண்ணுதான். நம்முடைய பெயர் நம்முடைய தேசத்திலே புகழ் பெற்று கீர்த்தியாக, அப்படிதானே சொல்றாரு, மகிமையிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் உங்களை சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொல். காரணம் என்ன? இந்த ஆசீர்வாதத்தின் விளைவு. மகிமையில சிறந்திருப்பீங்க, புகழ்ச்சியில சிறந்திருப்பீங்க, கீர்த்தியில சிறந்திருப்பீங்க. இந்த ஆசீர்வாதம், இது ஆசீர்வாதத்தின் விளைவாக உபாகமம் 26:19 நாம் சொல்லுவதை பார்க்கிறோம். இததான் யோபு என்ன சொல்லுகிறான்? 29க்கு வாங்க, என்ன சொல்றான்? அவனுக்கு இந்த காண முடியாது இல்ல ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய சப்ஸ்டன்ஸ், பவர், எபிலிட்டி, பொட்டன்ஷியல், அதை பற்றி என்ன சொல்றான் பாருங்க. அந்த செல்வ நாட்களில், அப்படிதானே, தேவன் என்னை ஒரு தீங்கு கூட வராமல் சுற்றிலும் வேலி அடைத்து காப்பாற்றி வந்த நாட்களில் எனக்கு உண்டாயிருந்த அந்த சீர், ஆசீர்வாதத்தை சீர் என்று சொல்லுகிறான். நற்சீர் என்று சொல்லுகிறோம், அப்படிதானே. நல்லது ஒரு சீராக, சீராக என்ன, அதுல ஒண்ணு கூட மிஸ்ஸிங் இல்ல, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, அதுதானே சீர். அந்த சீர் இப்பொழுது எனக்கு இருந்தால் நலமாய் இருக்குமே. அந்த சீர் என்னங்க? அந்த ஆசை ஏங்குகிறான். இப்பதான் கடைசியில மனம் திரும்புகிறான், தன் வார்த்தைக்காக மனஸ்தாபப்படுகிறான், தன் வாயில் பேசினவர்களுக்காக வாயை பொத்திக் கொள்ளுகிறேன்றான். அதற்கப்புறம் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வருவதை 42ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, சீர் என்று சொல்லுகிறான். அடுத்தது என்ன சொல்றான்? அது தீபம் என்று சொல்லுகிறான். அது என் தலையின் மேல் பிரகாசித்தது. சங்கீதக்காரன இந்த நீதிமொழிகள் அங்க என்ன சொல்றாரு? நீதிமொழிகள்ல நீதிமானுடைய அதே அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? 10:4 என்ன சொல்றாரு? நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம், இது நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானின் சிரசின் மேல், 5ஆம் சங்கீதம் தான் சொல்றாரு, அவன் தலைமேல் ஆசீர்வாதமும் தயவும் இருக்கும் என்று சொல்ல, அவனை சூழ்ந்து கொள்ளும், அவனை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். இங்க அவனுடைய தலையின் மேல், it is there on his head, தலையிலிருந்து வழிகிறது. அததான் அவங்க என்ன சொல்றான் பாருங்க, அந்த தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் என் வாழ்க்கையில் வந்த எல்லா இருளையும் வெளிச்சத்தில் நடப்பது போல, வெற்றியில் நடப்பது போல, விசுவாசத்தில் வெற்றியாக நான் வாழ்ந்தேனே. அந்த ஆசீர்வாதம் இல்லையே, அந்த தீபம் இல்லையே, அந்த சீர் எனக்கு இப்பொழுது இல்லையே. அதை சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றேன் பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை குறித்து. அந்த தேவனுடைய ரகசிய செயல் என் மேல மாத்திரம் இல்ல, எனக்கு சம்பந்த எல்லாம், என் கூடாரம், எனக்கு சம்பந்தமான மிருக ஜீவன், என்னுடைய வயல், எல்லாவற்றின் மேலும் இருந்ததே. அது ஒரு ரகசிய செயல் என்று செய்ய அதை காண முடியல. ஆனா அதோடைய விளைவை நான் பார்க்க முடிகிறது. ஆகவே தான் சொல்றான், அந்த சீரு,
அந்த தீபம் அந்த ரகசிய செயல் என்று சொல்றான். அதுக்கப்புறம் அதோடைய விளைவுகளை பற்றி சொல்லுகிறான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நெய்யினால் பாதங்களை கழுவினேன், எண்ணெய் நதி போல ஓடி வரும், அப்படித்தானே? செல்வ சீர் இப்போது இருந்தால், இந்த செல்வ ஆசீர்வாதம் இப்பொழுது இருந்தால், ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதமே அதுதான். இந்த ஆசீர்வாதம் என்பது உடன்படிக்கையினால் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அங்க 22ஆம் அதிகாரத்தில் அதை சொல்வதை பார்க்கிறோம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அததான் இங்க கலாத்தியர் 3:14 சொல்லுவதை பார்க்கிறோம். அதை சொல்லிட்டு தான் 27, 29 முடியும் பொழுது ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாளியானோம் என்று சொல்லி முடிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆசீர்வாதத்துக்கு உரிமைக்காரரானோம். உரிமைக்காரர். in this invisible substance which gives you such, what is that blessing? எல்லா பகுதியிலும் எனக்கு வெற்றி, சுகம், செழிப்பு, சமாதானம், எல்லாமே நீங்க போலாம், எல்லாவற்றையும் எனக்கு பரிபூரணமா தருகிற தேவனுடைய வல்லமை எனக்கு கொடு. இட்ஸ் a potential, அப்படிதானே? இட்ஸ் an ability to live successful in every area, no defeat, unbeatable. அந்த வாழ்க்கை சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் செழிப்பு, செல்வ சீமானாய் வாழ்கிற வாழ்க்கை இந்த ஆசீர்வாதத்தின் விளைவு. இந்த ஆசீர்வாதம் என்ன, அதை தான் அங்க சொல்லுகிறார். நீங்க உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன் என்று, ஆசீர்வாதத்தை என்ன சொல்றாரு? பலன். இட்ஸ் a power, இட்ஸ் an ability, இட்ஸ் an endowment. நம்மை உடுத்துவிக்கிறது அது. என்ன ஆவியானவரை குறித்து அப்படிதான் சொல்ற, உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கும் வரை. அதே மாதிரி இந்த உன்னதத்தின் ஆசீர்வாதம் என்ற வல்லமை நம்மை மூடி, நம்மை ஒரு உடுப்பாக, இட் இஸ் clothed us. அததான் இங்க அவன் சொல்றான். அந்த நாட்களை பற்றி அவன் சொல்லுவதை பார்க்கிறோம். அவன் எப்படி இருந்தான் என்பதை அங்க பார்க்கிறோம். அப்போ இந்த ஆசீர்வாதத்தின் விளைவுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதம் ஆவிக்குரியது. திரும்பவும் சொல்றேன், நேற்று சொன்ன வார்த்தை திரும்பவும் சொல்றேன். என்ன சொல்றேன்? all spiritual things are voice activated. ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் சரீர மரத்திலே கொண்டு வர வேண்டுமானால் விசுவாச வார்த்தைகளை பேசிதான் கொண்டு வர முடியும். அது தெய்வீக சுகமாயிருந்தாலும் இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறாரே, இந்த காணக்கூடாத ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. நம்முடைய ஆவி மண்டலத்தில் ஆவி மனிதன் ஏற்கனவே பெற்றிருக்கிறானே, அதை சரீர மண்டலத்தில் நாம் அனுபவிக்க என்ன பண்ணணுமா? வாயினால பேசிதான். அதனாலதான் நீதிமொழிகள் 18:21 என்ன சொல்றாரு? ஜீவனும் மரணமும் ஆசீர்வாதமும் சாபமும், இத நீங்க உங்க வாயின் வார்த்தையினாலதான் ஆக்டிவேட் பண்ண முடியும், செயலுக்கு கொண்டு வர முடியும், வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் என்று அங்க சொல்வதை பார்க்கிறோம். அதனாலதான் அங்க என்ன சொல்றாரு? உபாகமம் 30:19 இதோ உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும், அப்படிதானே, ஜீவனையும் மரணத்தையும் நன்மையும் தீமையும் வைக்கிறேன். நீ வாயில எதை பேச போற? இது எல்லாமே என்னதான்? நன்மையானது, தீமையானது, ஜீவனானது, மரணமானது, எல்லாமே இன்விசிபிள் திங்ஸ். அதன் விளைவுகளை நாம் பார்க்கிறோம். மரணத்தின் கிரியைகளை பார்க்கிறோம், ஜீவனின் கிரியைகளை பார்க்கிறோம். அவெல்லாம் ஆவியா இருக்கிறது. அவளை எப்படிதான் ஆக்டிவேட் பண்ணுமா? நாம் தெரிந்து கொண்டு வாயிலே பேசி அவர்களை செயலுக்கு கொண்டு வர வேண்டும். அதை செயல்படுத்துபவர்கள் தான் நாம். தேவன் இதை செய்து முடித்தார். அதை செயல்படுத்த வேண்டும் என்றால் அனுபவமாக்க வேண்டும். ஆவிலே அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்.
அதனாலதான் நான் இந்த அதிகாரத்தை நாம் நாவினாலே பேசி நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும். அப்போ என்ன நாவில பேச வேண்டும்? வெறுமையா ஆசீர்வதித்திருக்காரு அப்படின்னா என்ன? உங்களுக்கே அது என்னன்னா தெரியாது. ஏதோ ஆசீர்வதித்திருக்காரு, அது உங்க காரியத்தை நடப்பிக்காது. உங்களுக்கு அது அறிவை தராது, வெளிப்பாட்டு அறிவை தராது. அந்த வெளிப்பாட்டு அறிவுதான் விசுவாசம். அந்த வெளிப்பாட்டு அறிவினால் தான் வாயில் பேசும் பொழுது அது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த வெளிப்பாட்டு அறிவு தான் இப்ப நம்ம எல்லாவற்றையும் பார்த்தோம். ஆபிரகாமை பத்தி பார்த்தோம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இது எல்லாம் எப்படி இருந்து எப்படி ஆண்டவர் அவளுக்கு ஆசீர்வதித்தார் என்பதை அவளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம். இப்போ உபாகம புத்தகத்துல மோசே தன் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கும் முன்பாக, இவங்க யோர்தானை கடந்து கானானுக்குள் செல்லும் முன்பாக அவன் அந்த புத்தகத்தை எழுதி அவர்களுக்கு கொடுக்கிறான்ல, அங்க இந்த தேவன் அவனுக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை எல்லாம் அவங்களுக்கு நிழலாட்டமாக அது இருக்குது. நமக்கு அது நிழலாட்டமாக எப்படி இருக்க போகிறது இந்த மூன்றாம் வானம், பரலோகம் என்பதை அங்கு தெளிவாக படம் பிடித்து காட்பதை பார்க்கலாம். அவ்வளவு வெளிப்பாடோடு அங்கு எழுதப்பட்டது. அவைகளெல்லாம் நிழல்தான். அப்ப நிழலே அப்படி இருந்தால் நிஜம் என்னமாய் இருக்கும்? யோசித்து பாருங்க. அததான் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். முதல்ல என்ன பார்த்தோம்? உபாகமம் 1:11 100 மடங்கு பெருக்கம். இந்த ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா பெருக்கம் பெருக்கம் பெருக்கம், இன்க்ரீஸ். ஏன்? ஆதிலே அதுதானே சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. ஆண்டவருடைய எண்ணமெல்லாம் பெருக்கம் தான். பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். இப்ப நாமும் என்ன சொல்ல போறோம்? பூமியில் தன்னை ஆசீர்வதிக்கிறவன் எவனும் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர் இல்லையே, அந்த ஆசீர்வாதம் ஏற்கனவே இருக்கு. வாயில பேசும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை அவிழ்க்கிறோம். அததான் ஏசாயா அங்க 65 அதிகாரம் நினைக்கிறேன், அங்க சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தில் தன்னை ஆசீர்வதிக்கிறான். அப்போ நாம் அதை பேசும் பொழுது அவிழ்க்கிறோம். நாம் கர்த்தருடைய நாமத்தில் இந்த காரியம் என்ன பண்றோம்? 1000 மடங்கு பெருக்கம். நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், சொல்லிக்கொண்டே வாங்க, நான் சொல்ல 1000 மடங்கு என் வாழ்விலே எல்லா பகுதியிலும் பெருகுவேன். பொருளாதார ஆசீர்வாதத்தில் பெருகுவேன், அப்படிதானே? செழிப்பிலே பெருகுவேன், விசுவாசத்திலே பெருகுவேன், மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே பெருகுவேன், அப்படிதானே? எல்லா பகுதியும் நீங்க சொல்லலாம். வெற்றியிலே பெருகுவேன், சமாதானத்திலே பெருகுவேன். எத்தனை மடங்கு? 1000 மடங்கு பெருகுவேன். ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாதிரி, ஆனா எனக்கு கவலை இல்லை. I will not settle anything less than what God says. தேவன் எனக்கு வைத்திருப்பதை குறித்து அவர் சொல்வதற்கு கொஞ்சம் கூட குறைச்சி நான் எடுக்க மாட்டேன். அவர் 1000னா 1000 தான் நான் எடுப்பேன். அப்போ என் அறிக்கை எப்படிதான் இருக்கும்? அவரோடு ஒருமித்த கருத்தாய் போவதற்கு, அப்படிதானே? இயேசுவோடு I want to be partner with Jesus Christ. I want to be partner with God. எப்படி பார்ட்னர் பண்ண முடியும்? அவரோடு ஒருமித்த கருத்தோடு போறது. அததான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். விசுவாசத்தினாலே we became partners with God. விசுவாசம் இல்லாமல் சாத்தானோட பார்ட்னர் ஆகிறோம். நம்ம பேசுகிற பேச்சினால, நாம் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறபடினால we partner with God, we walk with God. அப்படிதானே? இருவர் ஒருமித்து போனால், ஆமோஸ் 3:3 சொல்றாரு. அப்போ அவர் என்ன கருத்து வைத்திருக்கிறார்? 1000 மடங்கு பெருக்கம். அந்த கருத்தோடு ஒத்து நான் பேசுகிறேன். அப்ப என்ன பண்றேன்? I am partnering with God. I became joined with him in that aspect. அப்போ அது நடக்கும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஒருவரும் அதை தடை செய்ய முடியாது. when I partner with God. ஏன் யாரோடு நான் ஒருமனப்படுகிறேன்? 2 பேர் ஒருமனப்படுறா சாதாரணம் இல்ல. தேவனோடு நான் ஒருமனப்படுகிறேன். தேவனோடு ஒருமனப்படும் பொழுது அதை தடை செய்ய பூமியிலே வல்லமை இல்லை.
அப்ப எதுதான் நமக்கு தடை செய்கிறது? இந்த 1000 மடங்கு பெருக்கத்தை பேசாமல், என்னமே எனக்கு நடக்கல, நான் குறைந்து கொண்டே போகிறேன், இதிலே எனக்கு குறைவு, அதிலே சுகத்திலே எனக்கு குறைவு, பொருளாதாரத்திலே குறைவு, கடன், குடும்ப பிரச்சனை, சமாதானம் இல்ல, இந்த குறைவுகளை பேசும் பொழுது you are partnering with Satan. நன்றாக நினைத்து புரிந்து கொள்ளுங்கள். You want to be, அதாவது you choose whom do you want to partner, blessing or curse, good or evil, அப்படிதானே, life or death, you choose to speak. The power is in your tongue. அதன் கனியை நீ புசிப்பாய், you will eat the fruit thereof என்று சொல்லுகிறார். அப்போ it is our choice. அப்ப நான் என்னதான் பேசுவேன், நீங்க என்னதான் பேசணும், நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் தான் பேச வேண்டும். 1000 மடங்கு பெருக்கம் என்று சொல்லுகிறார், 1000 மடங்கு பெருக்கம் என்று சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், 25ஆம் வசனத்துல என்ன சொன்னாரு? சத்ருவுக்கு எல்லாம் நம்மை குறித்த பயம். அது வியாதி என்ற சத்ருவாய் இருக்கலாம், மலடு என்ற சத்ருவாய் இருக்கலாம், குறைவு என்ற சத்ருவாய் இருக்கலாம், தோல்வி என்ற சத்ருவாய் இருக்கலாம், குழப்பம் என்ற சத்ருவாய் இருக்கலாம், செய்யற காரியம் வாய்க்கவில்லை என்ற சத்ருவாய் இருக்கலாம், கையால் ஆகாதவன், அப்படிதானே, ஒண்ணுக்கும் உதவாதவன் என்ற சத்ருவா இருக்கு, ஆக்குற சத்ருவா இருக்கலாம். அவைகளை எல்லாவற்றிற்கும் என்னை குறித்து பயம். இந்த சாபத்தின் பட்டியல் எல்லாம் ஒரு சத்ருவினால வருகிறது. இது தேவன் தருவதல்ல. தீமையெல்லாம், சாபம் எல்லாம் அவன் மூலமா, இருள் எல்லாம், மரணம் எல்லாம் அவனுடைய கிரியைகள் என்று வேதம் சொல்லுகிறது. நசரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்கிறவராய் இருந்தார். அப்போ அவன் தீமையை கொடுத்தான், ஆண்டவர்களுக்கு நன்மைக்கு மாற்றினார். அவன் சாபத்தை கொடுத்தான், ஆசீர்வாதமாக்கினார். ஆகவேதான் நம்ம என்ன சொல்றோம்? யாரோடு இணைந்து போக போகிறோம், யாரோடு ஒருமித்த கருத்தோடு வாழ போகிறோம், யாரோடு ஒருமித்த கருத்தை பேச போகிறோம், அதுதான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். அவர் என்ன சொல்றாரு? என் சத்துருவுக்கெல்லாம் என்னை குறித்த பயத்தை தேவன் உண்டு பண்ணிவிட்டார். அப்படின்னா என்னங்க? எனக்கு அது மேல பயம் இல்லை. இந்த வியாதி மேல, இந்த பலவீனத்து மேல, இந்த குறைவு மேல, இந்த தோல்வி இப்படி வந்துருமோ, இப்படி ஆயிடுமோ, அந்த பயம் எனக்கு இல்லை. அவங்களுக்கு என் மேல பயம் இருக்கு, பயத்திற்கு என் மேல பயம் இருக்கு, கலக்கத்திற்கு என் மேல பயம் இருக்கு, அப்படித்தானே, கவலைக்கு என் மேல பயம் இருக்கு, ஆங்ஸைட்டிக்கு என் மேல. இத நீங்க இருதயத்துல சொல்லி சொல்லி இருதயத்தை நிரப்பிட்டீங்கன்னா பயம் உங்க பக்கத்துல கூட வராதுங்க. தாவீது அப்படித்தானே வாழ்ந்தான். ஏங்க தாவீது வாழ்க்கையில பயமே இல்லை, கொஞ்சம் கூட பயம் இல்லாத வாழ்க்கை அவன் வாழ்ந்தப்பா. ஏங்க? சத்துருக்களுக்கு தன்னை குறித்த பயத்தை கொடுத்து விட்டார் என்று அவன் தியானத்தினாலே அதை அறிந்து வைத்திருந்தபடியால், உம்முடைய வார்த்தையை இருதயத்திலே நான் பயப்படாதபடிக்கு, அப்படிதானே, நான் கலங்காதபடிக்கு, நான் கவலைப்படாதபடிக்கு, நான் சந்தேகப்படாதபடிக்கு, நான் பாவம் செய்யாதபடிக்கு, நான் வியாதி குறைவுபடாதபடிக்கு, நான் தோல்வி அடையாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை இருதயத்திலே வைத்து வைத்தேன். எப்போ இருதயத்தில் வைக்க முடியும்? வாயினாலே. நாவு விரைவாக எழுதுகிற எழுத்தாணி, அதுதான் இருதய பலகையிலே எழுதும். அப்ப இருதயத்துல வைத்து வைக்க வேண்டுமானால் நாவல பேசணும். இருதயத்துல வைத்து வைத்தால் பாவம் மேற்கொள்ளாது, வியாதி மேற்கொள்ளாது, சாபம், பயம், பிசாசின் எந்த கிரியையும் என்னை மேற்கொள்ளாது. அது தாவீது நன்றாக தெரிந்து வைத்திருந்தான். புது உடன்படிக்கையில் வாழ்கிற நாம், புது உடன்படிக்கையில என்ன சொல்றாரு? நான் அவர்களோடு உடன்படிக்கை செய்து, என்ன உடன்படிக்கை? சமாதான உடன்படிக்கை செய்து ஆசீர்வாதத்தை மழையாக பெய்ய பண்ணுவேன். Showers of blessing,
அப்படிதானே? மழையாக பெய்ய பண்ணுவேன். எசேக்கியேல் 34 அதிகாரத்தை அதை பார்க்கிறோம். என்ன? சமாதான உடன்படிக்கை. இந்த சமாதான உடன்படிக்கை அததான் நாங்க ரோமர் 10 அதிகாரத்துல சொல்றாரு. அதை கேட்க வேண்டும். என்ன சமாதான உடன்படிக்கை சொல்லுகிறது? ஆசீர்வாதம் மழையை என் மேல் பெய்ய பண்ணுவார். சமாதான உடன்படிக்கை சொல்லுவது அற்பமாய் சொற்பமாய் அல்ல, ஏராளம் தாராளமாய் பெய்ய பண்ணுகிறார், பெய்ய பண்ணிவிட்டார். வானம் திறந்து விட்டது. எனக்கு வானம் மூடவில்லை, இப்ப திறந்த வானம். ஏன்? வானத்தின் பலகணிகளை திறந்து, வானத்தின் பலகணிகளை திறந்து இந்த ஆசீர்வாதம் என்ற சப்ஸ்டன்ஸ், அப்படிதானே? தேவனுடைய பவர், தேவனுடைய எபிலிட்டி என் மேலே அளவில்லாமல் பொழிய பண்ணுகிறார். அளவே இல்லாமல் பொழிய பண்ணுகிறார். அதனாலதான் என்னாச்சு? சத்ருவுக்கு என்னை குறித்த பயத்தை உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். அடுத்தது பாருங்க, 3:7 நம்ம பார்த்தோம். உபாகம் 3 கொள்ளையிடுகிற ஆசீர்வாதம். நான் இதை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த கொள்ளையிடுகிற, ஏன்? நாம் கிறிஸ்தவர்கள் தரித்திரத்தில் வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்ம இன்னும் கொள்ளையிடல. கொள்ளையிடுவது இந்த ஆசீர்வாதத்தின் விளைவு. சத்துருக்களை கொள்ளை அடித்து, அப்படிதானே, அந்நிய ஜனங்களின் பிரயாசத்தை கொள்ளை அடிப்பது, எய்த்தியரை கொள்ளை அடிப்பது இந்த ஆசீர்வாதத்தினால் நமக்கு வந்த பிறப்புரிமை. துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக வைக்கப்படுகிறது. இதை தெளிவாக நான் 2 வாரத்துக்கு முன்பால உங்களுக்கு சொன்னேன். ஏன் இப்ப சொல்றேன்? நம்முடைய அறிக்கைக்காக சொல்லுகிறேன். கொள்ளையடிக்கிற ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. சத்துருக்களின் சொத்துக்களை நான் கொள்ளையடிப்பேன், அவைகளை உரிந்து கொள்ளுவேன், அவைகளை நான் எடுத்துக் கொள்ளுவேன். நம்ம வாயில சொல்லணுங்க. சொல்லாம there is going to be a supernatural wealth transfer வெறுமையா சொல்றது இல்ல. எப்படி வரப்போகிறது? நான் கொள்ளையடிக்கும் பொழுது. எப்பொழுது நான் கொள்ளையடிக்க முடியும்? அவனை கட்டினேனாகில், I bound him from operating. அவன் செய்ய முடியாதபடிக்கு அவனை கட்டி போடுகிறேன். அவனுக்கு அனுமதி இல்லை என்று தடுத்து போடுகிறேன். நான் கட்டினேனே ஆகில், அவன் நம்பி இருந்த எல்லா கொள்ளையிடமைகளையும் நான் கொள்ளையிடுவேன். ஆண்டவரே சொல்றார். நம்ம செய்ய வேண்டியது கொள்ளையிடுவேன். There will be supernatural wealth transfer in the end time. We are in the end time. ஆகவேதான் இந்த சத்தியங்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டி அவைகளை நம்முடைய நாவிலே வைக்கிறார். நான் கொள்ளையிடுபவன். பிசாசின் ஆதிக்கத்தில் இருக்கிற சகல கொள்ளையுடைமைகளையும் கொள்ளையிட்ட அவன் கொள்ளையெடுத்து வச்சிருக்கான். அவன் திருட்டு பயன் திருடி வச்சிருக்கான். இது நீதிமானுக்கு வர வேண்டியது. அதை நாம் கொள்ளையிடுவோம் என்று சொல்லுகிறார். 4:6-7 வரும்போது என்ன சொல்றார் பாருங்க. நம்மளுடைய வார்த்தையை கேட்கிற ஆசீர்வாதம், வார்த்தை நமக்கு சமீபமா. அப்படின்னு என்ன? இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் சுதந்திரிப்பதற்கு வார்த்தையில எல்லாவற்றையும் தந்து விட்டார். அவர் வார்த்தையை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்ப அந்த வார்த்தையை இவ்வளவு சமீபமாய் பெற்றோம்னா வாயிலும் இருதயத்தில் வைக்கணும். அந்த வாழ்க்கையை தான் அங்க சொல்றார். அப்போ நம்ம என்ன அறிக்கை பண்ண போகிறோம்? தேவனுடைய வார்த்தை என் வாயை விட்டு பிரியாதிருக்கும், அது என் இருதயத்தை விட்டு பிரியாதிருக்கும். தேவனை இவ்வளவு சமீபமாக, தேவனையும் தேவ வார்த்தையும் இவ்வளவு சமீபமாக நான் பெற்றிருக்கிறேன். ஆகவே உலகமெல்லாம் என்னை பார்த்து இவ்வளவு பெரிய மனிதன், வானம் கொள்ளாத தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் சமீபமாய் பெற்ற மனிதன், பக்கத்துல கூட போயிடாத. அந்த ஒரு பயமும் அந்த ஒரு திகிலையும், தேவ வார்த்தையை பெற்ற ஜாதியை போல ஒரு பெரிய ஜாதி எது, விவேகமுள்ள ஞானமுள்ள ஜாதி எது என்று சத்துருக்கள் உன்னை கண்டு பயப்படுவாங்க. ஏன்? யூ ஹாவ் தட் விஸ்டம், யூ ஹாவ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை பெற்ற தேவனுடைய ஞானத்தையே, தேவனுடைய விவேகத்தையே பெற்று இருக்கிறோம்.
அதுதான் நீதிமன்றம் சொல்றாரு. எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தையும் விவேகத்தையும் சம்பாதி. கெட் அண்டர்ஸ்டாண்டிங், அப்படிதானே? கெட் விஸ்டம், கெட் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் ஏன் அதுல எல்லாமே இருக்கு. ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமானால் இந்த தேவன் உன்னை உன்னதங்களிலே சகல எல்லா ஆசீர்வாதங்கள் அவருடைய எல்லா சுபாவத்திற்கு பங்கு பெற வைத்து எல்லாவற்றையும் நமக்கு தந்து விட்டாரே. அப்போ இந்த வார்த்தை உன் வாயிலே சமீபமாய் உனக்கு இருக்க வேண்டும். அததான் அவர் அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். அதே 4:38 திரும்பவும் என்ன சொல்றாரு? புறஜாதிகளின் ஆசீர்வாதத்தை, அவங்க அனுபவிக்கிற செல்வத்தை, அப்படித்தானே? புறஜாதிகளின் பிரயாசம், புறஜாதிகளின் பிரயாசத்தை நான் அனுபவிப்பேன். இது என்னுடைய டெய்லி கன்ஃபஷனா இருக்க வேண்டும். உங்களுடைய டெய்லி புறஜாதிகளின் பிரயாசத்தை நான் பிரயாசப்பட்டு சம்பாதிப்பதல்ல. இந்த ஆசீர்வாதம் என் தலையின் மேல் இருக்கிறபடியால் புறஜாதிகளின் பிரயாசத்தின் பலனை நான் அனுபவிப்பேன். இது என் வாயை விட்டு இருதயத்தை விட்டு பிரியாதிருக்க வேண்டுமானால் திரும்ப திரும்ப என்ன சொல்லுவேன்? புறஜாதிகளின் பிரயாசத்தை நான் அனுபவிப்பேன் என்றுதான் அவர் சொல்லுகிறார். புறஜாதிகளின் பிரயாசத்தை பெறுவது மாத்திரமல்ல, சில பேர் நல்லா பெற்றுவாங்க, ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த அனுபவிக்கிற ஆசீர்வாதத்தையும் அது அவன் பிரசங்கிய அனுகிரகம் என்று சொல்லுவான், அப்படிதானே? ஃபேவர், காட் ஷுட் ஃபேவர். அதை அனுபவி. ஐயா, அந்த ஆசீர்வாதத்தை சில பேருக்கு திருப்தியா சாப்பிட முடியாது, திருப்தியா தூங்க முடியாது, திருப்தி எதிலுமே அடைய சந்தோஷப்பட முடியும், அனுபவிக்க முடியல. ஆனா ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஆசீர்வாதம், கொள்ளை அடிச்சு புறஜாதிகளின் பிரயாசத்தை அத அனுபவி ராஜா, அனுபவின்னு அனுபவிக்க வைக்கிற ஆசீர்வாதமும் என் தலைமேலே அது தீபமாக நற்சீராக எனக்கு இருக்கிறது, அப்படிதானே? அத எப்படியா அங்க சங்கீதக்காரன் 89 சகாயம் செய்யும் காரியத்தை அவன் தலையின் மேல் வைத்து, அங்க தாவீதை குறித்து தீர்க்க தரிசனமா அங்க சொல்ற காரியங்கள் என்ன? ஒருவனை கண்டுபிடிச்சிங்க, ராத்திரில அவனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யும் காரியம் எதுங்க? சகாயம் செய்ய ஆசீர்வாதம். அப்போ சகாயம் செய்யும் ஆசீர்வாதம் என் தலையின் மேல் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம அறிக்கை பண்ணணுங்க. அப்ப சகாயம் செய்யும் ஆசீர்வாதம் தலையின் மேல் இருந்தா சத்துரு அந்நிய ஜனங்களின் பிரயாசத்தை நான் கொள்ளை அடிச்சு நான் அனுபவிப்பேன். அதற்கு சகாயம் செய்யும் காரியம் என் மேலே ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதை சொல்லிட்டு தான் அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. 6ஆம் அதிகாரத்துல அதே தான் சொல்றாரு. 10:11 எப்படி? நடாத தோட்டம், வெட்டாத கிணறு, சகல நல்வஸ்துகளால் நிரம்பிய வீடுகள், வீடு இல்ல வீடுகள், அப்படிதானே? நீ தங்குறக்கு ஒரு வீடு, பண்ண வீடு இல்ல, ஏராளமான வீடு. அப்போ வீடுகள் என்றுதான் ப்ளூரல்ல சொல்றாரு. யார் சொல்றாரு? யாரு சொல்றாரு? பொய் சொல்வாரா? அதுதாங்க இந்த ஆசீர்வாதம் நமக்கு தருகிறது. நீங்க சொல்லுங்க, ஒருவேளை வீடு இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இதை சொல்றாரு. வீடுகள் என்று சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு அது உண்டாயிருக்கும், அதுதான் எனக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது. இதன் விளைவுகள் நான் கட்டாத சகல நல்வஸ்துகளால் நிரம்பிய வீடுகள் எனக்கு வருகிறது, எனக்கு உண்டாயிருக்கிறது. அதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். பேசி பேசி இருதயத்தில் அது உறுதி என்ன? நிச்சயம் வரும். நான் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நான் கட்டாத, நான் நடாத தோட்டம், கட்டாத வீடு, சகல நல்வஸ்துகளால் நிரம்பிய வீடுகள், தோட்டங்கள், என்னுடைய பிரயாசமே இல்லாமல் அந்நிய ஜனங்களின் பிரயாசத்தினாலே ஸ்தாபிக்கப்பட்டவைகள், அது என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, எனக்கு வந்து விட்டது, அதற்காக நன்றி. அததான் அவர் அங்க 6ஆம் அதிகாரத்துல சொல்ல பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு? 6ஆம் வசனத்துல உங்களை பரிசுத்த ஜனம் என்று சொல்லுகிறார். எப்பொழுதுமே இதை நம்ம அறிக்கை. வாட் இஸ் பரிசுத்த ஜனம்? நான் அடிக்கடி சொல்றது ஹாகியோஸ் என்ற பதத்தில் இருந்து பார்க்கும் பொழுது என்னது? அன்காமன்,
அசாதாரணமானவர்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் அசாதாரணமானவர்கள், நீங்கள் வித்தியாசமானவர்கள், யூ ஆர் a peculiar people, முற்றிலும் விகற்பமானவர்கள். எஸ்தர் புக்ல சொல்றாங்கல்ல, முற்றிலும் அவங்க என்ன செஞ்சாலும் வாய்க்குதுப்பா. அவன் தொட்டதெல்லாம் பொண்ணுதான். அவன் தொழில் ஆரம்பிச்சாலும், விவசாயம் பண்ணாலும், பிசினஸ் பண்ணாலும், வேலைக்கு போனாலும் எல்லாமே அவன் மேல 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 மேல. அததான் அங்க என்ன சொல்றாரு, அசிர் ஹாகியோஸ் வித்தியாசமானவர்கள். ஏத்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் அந்த ஹாகியோஸ் வித்தியாசத்தை காண்பித்தது நம்ம அங்க யாத்ராம் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம். இன்றைக்கும் அந்த வித்தியாசத்தை அவர் காண்பிக்கிறார். எஸ், நீங்கள் சகல ஜனங்களிலும் என்ன சொல்றாரு, பரிசுத்தம் அவருக்கு சொந்தமான பரிசுத்த சம்பத்து ஜனம். இதை நம்ம அறிக்கை பண்ணணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அறிக்கை. நான் கர்த்தருக்கு சொந்தமான சம்பத்தான பரிசுத்த ஜனம். உலக மக்களை மாதிரி நான் இருக்க மாட்டேன். அது திவ்ய சுபாவமா இருந்தாலும், செல்வ செழிப்பாய் இருந்தாலும், அப்படிதானே? செல்வ செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்தார் சங்கீதக்காரன் சொல்றான், அப்படிதானே? செல்வ செழிப்பாய் இருந்தாலும், எதுவா இருந்தாலும் எப்படிதான்? பெருக்கம் 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 தான். அததான் இங்க நாம் சொல்வதை பார்க்கிறோம். நான் அது என் மேல் இருக்கிறபடியால் கர்த்தருக்கு நான் பரிசுத்த ஜனம், கர்த்தருக்கு நான் பரிசுத்த ஜனம், கர்த்தருக்கு நான் பரிசுத்த ஜனம், அவருக்கு பரிசுத்த சொந்தமான ஜனம். அதை நம்ம திரும்ப அறிக்கை பண்ணணும். 14ஆம் வசனம் வரும்போது என்ன சொல்றாரு? என்ன ஆசீர்வாதம்? வியாதியே இல்லாமல் வாழ்கிற ஆசீர்வாதம், மலடே இல்லாமல் வாழ்கிற ஆசீர்வாதத்தை அதை அறிக்கை பண்ணணும். உலக மக்கள் சொல்ற மாதிரி வியாதியை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. என் மேல இந்த ஆசீர்வாதம் என்ற பொருள் இருக்கிறபடியால் வியாதி என் பக்கம் கூட வர முடியாது, வாதை என்னை அணுகாது. அப்படிதானே? வியாதியை என்னை விட்டு விளக்குவேன், அங்க அப்படித்தானே சொல்றாரு 16ல. அது ஏத்தியருக்கு வர பண்ணின வியாதியை உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இங்க என்ன சொல்றாரு? சகல வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன். அங்க யாத்திராம 23 வரும்போது உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், சகல வியாதிகளையும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வது. இதை அறிக்கை பண்ணணுங்க. சாப்பிட உட்காரும் பொழுதெல்லாம் அறிக்கை பண்ணணும். என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னை விட்டு விளக்குவேன் என்று சொன்னீரே, விளக்குகிறீரே, உமக்கு நன்றி. அதுதான் ஸ்பீக்கிங் கிரேஸ் ஓவர் த ஃபுட். அப்படிதானே? நம்ம ஆசீர்வாதம் சாப்பாடுக்கு சொல்றது அதுதான். அவர் சொன்ன ஆசீர்வாதத்தை திரும்ப நம்ம வாயில சொல்றதுதான் ஜெபம். ஜெபம் என்றால் தேவன் சொல்லுவதை திரும்ப சொல்லுவது. சாலமன் அங்க தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது ஜெபித்ததை எடுத்து பாருங்க. அவன் ஜெபமும் விண்ணப்பம் பண்ணினான். அங்க போடு, என்னது ஜெபம் என்ன பண்றான்? தேவன் சொன்னதை சொல்லுகிறான். அப்படியே செய்வீராக, கட்டளையிடுவீராக, நியாயம் செய்வீராக, தயவு பண்ணுவீராக, மன்னிப்பீராக, இரக்கம் பாராட்டுவீராக, உம்முடைய கண்கள் திறந்திருப்பதாக, வானம் திறந்திருப்பதாக அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு போறான். என்னங்க, முதல்ல தேவன் சொன்னதை சொல்றான் ஜெபம், அப்புறம் விண்ணப்பம், அப்படியே நடப்பதாக. மரியாள் சொன்ன மாதிரி, அப்படிதானே? உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. சங்கீதக்காரனாகிய தாவீதும் அப்படிதான் சொல்றான். 2 சாமுவேல் 7 நாத்தான் வந்து சொல்லும் பொழுது அவன் தான் சொல்றான், ஆண்டவரே, வெகு காலத்துக்கு பின்னால நடக்க போகிற காரியத்தை குறித்து, என் குடும்பத்தை குறித்து நீங்க சொன்னீங்களே, என் குடும்பம் முன்பாக நிலைவரப்பட்டு இருப்பதாக, நீங்க சொன்னபடியே செய்வீங்க அப்படின்னு சொல்லி அததான் அவன் ஜெபம். அவர் சொன்னதை சொல்லுவதுதான் ஜெபம். அது அப்படியே நடப்பதாக என்று சொல்லுவதுதான் விண்ணப்பம். தாருங்க தாருங்க தாருங்க. நான் சொன்னால என் வாழ்க்கையில இந்த அறியாமையில ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கேன். 1992ஆம் வருஷத்துல என்ன சுகமாக்கலன்னு இன்னைக்கு விட மாட்டேன் ஆண்டவரேன்னு. 3ஆம் வீட்டு பையனை சுகமாக்கிட்டீங்க, நான் போய் ஜெபிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு என்ன அறியாமையில ஜெபம் பண்றேன். அப்பதான் ஆண்டவரே இந்த விசுவாசத்தை குறித்து எனக்கு நினைப்பூட்டுகிறார். கெஹிம் புக்ல நான் படித்ததன் மூலமாக எனக்கு அதை நினைப்பூட்டுகிறார். நீ அவனோட என்ன பேசுன, இப்ப என்ன பேசுற யோசித்து பாரு. அவனோட போய் ஜெபிக்கும் பொழுது என்ன சொன்ன, அப்ப என்ன பேசினவன்ட்ட?
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தம்பி இந்த வியாதியை இயேசு சிலுவையில சுமந்துட்டாரு, நீங்க அதை ஒத்து போறீங்களா? ஆமா நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப நம்ம 2 பேரும் ஆண்டவரோட ஒருமித்த கருத்தாக இயங்குகிறோம். ஆகவே நம்ம நன்றி சொல்லுவோம்னு சொல்லி, ஆண்டவரே நானும் என் தம்பியும் சேர்ந்து 2000 வருடத்துக்கு முன்னாடி இவன் சரித்துள்ளதை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. அதை தான் நாங்க பார்க்கிறோம், விசுவாசிக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் அவன் சுகமாயிட்டான். ஆனா நான் என்ன பண்றேன், அவனை குணமாக்கிட்டீங்களே எனக்கு குணமா? அங்க என்ன சொன்னேன்? 2000 ஆண்டுக்கு முன்னால குணமாக்கிட்டீங்க, நன்றி சொல்லிட்டு வரேன். இங்க வந்து என்ன சொல்றேன்? என்ன குணமாக்கல நான் விடமாட்டேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், வாட் அ கான்ட்ரடிக்ஷன். என் இருதயத்திலிருந்து என்னோடு பேசினார் என் ஆவியில. அப்படி இருதயத்தில் குத்துண்டவனாக, ஆண்டவரே நான் தெரியாம பேசின ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு தெரியும் 2000 அப்பதான் எனக்கு வெளிப்பாடு. அவனுக்கு நான் சொன்னதெல்லாம் அந்த புத்தகத்துல படித்த மூளை அறிவு. அது அவன் ஒத்து போனான், நானும் ஒத்து போனபடினால் அந்த இடத்துல அந்த அற்புதம் நடந்தது. இப்போ எனக்கு அந்த வெளிப்பாட்டு அறிவை தந்தார். அந்த வெளிப்பாட்டு அறிவு வந்தபோது ஒரு உறுதி, நிச்சயம் என்ன? நான் சுகமான். அந்த உறுதி தான் சொல்றேங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த உறுதி நிச்சயம் எனக்கு வரணும். நான் எப்படி? சகல வியாதியும் என்னை விட்டு விலக்கி விட்டார். ஒரு வியாதியும் எனக்கு அவர் வரப்பண்ண மாட்டார். என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விளக்குவேன் என்று சொன்னவர் அதை விளக்கி விட்டார். அந்த உறுதி நிச்சயம். அன்னைக்கு என்ன எனக்கு உறுதி நிச்சயம் வந்துச்சுன்னா, அவருடைய தழும்புகளால் குணமானேன். இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் சரீரத்தில் இருந்த பைல்ஸ் என்ற வியாதியை ஏற்றுக்கொண்டார். நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன், துதிக்க ஆரம்பிச்சேன். ஏன்? இப்ப அந்த உறுதி நிச்சயம் வந்து சந்தேகமே இல்லைங்க. அந்த உறுதி, அந்த வெளிப்பாடு, அந்த அளவுக்கு இந்த ஆசீர்வாதத்தை குறித்த வெளிப்பாடு, உறுதி நிச்சயம் நம்ம இருதயத்துல வரணும். அந்த வெளிப்பாடு வரும் பொழுது நன்றி சொல்லதான் ஆரம்பிப்போம். பவுலடிகளார் தானே பண்றாரு. உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கப்பட்டதால் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்னைக்கு அதை தான் நான் நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன். நன்றி சொல்லும் போது என் இருதயத்துல வந்த இன்னொரு சத்தம், சுகமாக்கிட்டாருன்னா ஏன் படுத்து கிடக்குற, ஏன் ஆபீஸுக்கு லீவ் போட்டு கிடக்குறேன்னாரு. அடுத்த நாள் போனேன், சுகமாக்கினபடினால டாக்டரை போன் பண்ணி எனக்கு சர்ஜரி வேணான்னு அடுத்த நாள் இந்த சர்ஜரியை கேன்சல் பண்ணேன். அந்த வாரம் ஈவினிங் பாஸ்டரோட அவுட்ரீச் போகும்போது இந்த பைல்ஸ் வியாதியில ஆண்டவர் என்னை குணமாக்கினார்னு சொன்ன என்ன? இருதய உறுதியில, இருதய நிச்சயத்துல, இருதய விசுவாசத்துல, வெளிப்பாடுல சொன்ன சரீரத்துல எல்லாம் அப்படியே தான் இருந்தது. ஆனா ஒரு வாரம் அந்த போராட்டத்துல இருந்தேன். ஆனா ஒரு நாளும் தேவனோடு ஒருமித்து போகாமல் சாத்தானோடு ஒருமித்து, I was partnering with God alone in my words, never partnering with a Satan. பாதக வார்த்தைகளை பேசாதபடி சாதக வார்த்தைகள் தேவன் சொல்லுவைகளை பேசிக் கொண்டிருந்தார். சாட்சி சொன்ன அடுத்த நாள் பார்க்கிறேன், அப்சல்யூட்லி நோ சிம்டம் அட் ஆல். இன்று வரை அன்று கண்ட ஏத்தினை காணாத அந்த ஆசீர்வாதம் நம்மேல் வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக, திட்டமாக இருக்கிறது. அததான் அவர் அங்க சொல்லுகிறார் 7ஆம் அதிகாரத்துல. வியாதியே இல்லாத வாழ்க்கை. நான் கொரோனால அஃபெக்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தான் சொன்னாரு, நீ அடிக்கடி வியாதிப்பட்டு சுகத்தை பற்றி அற்புத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற, இதுக்கு போதும் ஒரு புல் ஸ்டாப் வை. வனாந்தர வாழ்க்கை, வனாந்தரத்தில் அற்புதத்தில் வாழ்ந்தார்கள், மன்னாவினாலே போஷிக்கப்பட்டார்கள், கானானுக்குள் சென்று எதுல வாழ்ந்தாங்க? ஆசீர்வாதத்தில் வாழ்ந்தார்கள். கானானுக்கு சென்ற நாளிலே மன்னா நின்றது, ஆசீர்வாதத்தில் வாழ ஆரம்பித்தார்கள். நீ அந்த ஆசீர்வாத வியாதி வந்து சுகம் பெறுவது வனாந்திர வாழ்க்கை, கானான் பரலோக வாழ்க்கை, வியாதியே இல்லாத வாழ்க்கை. வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றார். அப்பதான் எனக்கு அது வரைக்கும் எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும்பொழுது இருந்த விசுவாசத்தை எல்லாம் உடைத்து போட்டபடினால பயந்து போயிருந்த, இது சரியான உபதேசமா தவறான உபதேசமா? ஏன் எனக்கு சொன்னவங்க எல்லாம் சொன்னாங்க, இது விழுந்து போன உலகம், சரீரம் மீட்கப்படவில்லை, ஆகவே வியாதி வரதான் செய்யுனாங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு அன்று பேசினது, யூ ஆர் நோ மோர் இன் வனாந்திரம் வைல்டர்னஸ்ல இல்லப்பா, யூ ஆர் இன் ஹெவன், ஆல்ரெடி யூ ஆர் ஸ்டெப்ட் இன்டு ஹெவன். நீ வந்து சேர்ந்த இடத்தை பார்.
எபிரேய ஆக்கியம் சொல்றாருல்ல 22ஆம் வசனத்துல, நாம் வந்து சேர்ந்தது சீயோன் மலை. அப்படியே பிளிஸ்ட் போட்டு சொல்லி, அத நீ வந்து சேர்ந்த இடத்தை பார். இருளின் அதிகாரத்தில் இல்ல, ஒளியின் ராஜ்யத்தில் இருக்கிற, ஒளியின் ராஜ்யத்துல சுதந்திரத்தை பெங்கடு. இதற்கு விசுவாசம் மட்டும்தான். அதுதான் பவுல் சொல்றாரு. அந்த விசுவாசம் தான். அப்ப விசுவாசம் இருந்தா இந்த ஒளியின் ராஜ்யத்துல வியாதி இல்லாத ராஜ்யம். ஒளியின் ராஜ்யம் என்னங்க? இருளே இல்லாத ராஜ்யம். இருளே இல்லைன்னா என்னங்க? மரணமே இல்ல, வியாதியே இல்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல நீ இருக்கடா. உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. அப்படித்தானே சொல்றாரு 1 யோவான் 5. அப்பதான் ஆண்டவர் எனக்கு அந்த வசனத்தைக்காரா, நீ சத்தியம் உள்ளவருக்குள் இருக்கிறாய், கிறிஸ்துவுக்குள். சத்தியம் உள்ளவர். அது பொல்லாங்கன் தொட முடியாத இடம். நீ அந்த வாழ்க்கை வாழ வேண்டும்னாரு. அதனாலதான் நான் என்ன ஆரம்பிச்சேன், இப்போ ரொம்ப நாள் அதை நான் போராடின பிறகு ஆண்டவர் தெளிவாய் பேசினாலதான் ஒவ்வொரு திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு விசுவாசமும் தெய்வீக சுகமும் என்ற பாடசாலையில பேசி கொண்டு இருக்கிறேன். ஏன் அத இப்ப ஆரம்பித்திருக்க? நீ போகிற நாட்களில் தேவன் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கும் பொழுது நீங்களும் அந்த வியாதி இல்லாத, இந்த 7ஆம் அதிகாரத்துல சொல்றார் உபாகத்துல, இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார்ல, அந்த வாழ்க்கையிலே நாம் வாழ போகிறோம். கென்யானுக்கு முடியும்னா ஏங்க உங்களுக்கு எனக்கு முடியாது? 2000 பேர் அவங்க சபையில, கென்யான் சபையில. அவர் இவ்வாறு போதித்து 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 வசனம் இருதயத்தை நிரப்பினபடினால ஒருவனுக்கு ஒரு தலைவலி கூட வரல என்றார் அவர் சபையில. அவர் யாருக்குமே வியாதிக்கு ஜெபிக்க தேவையே இல்லை. ஏன்? வியாதி இல்லாத வாழ்க்கை எப்பங்க? 1950க்கு முன்பாக நான் சொல்றேன். இந்த வெளிப்பாடுல அவர்கிட்ட தான் கென்னத்தைக்கு அந்த வெளிப்பாடு பெற்றாரு. அவரும் அதை சொல்றாரு. 16 வயதுல மறிக்க வேண்டியவர் கடைசியில் எனக்கு ஒரு தலைவலி கூட வரலன்றார். நல்லா யோசித்து பாருங்க. வியாதி இல்லாத வாழ்க்கை கானானின் வாழ்க்கை. அதான் சொல்றேன், 3ஆம் வான வியாதியை 7ஆம் அதிகாரத்துல அதுதானே சொல்றாரு. உபாகமம் 7ல் அவர் சொல்வது 14ஆம் வசனத்துல, வியாதியை உன்னை விட்டு விலகுவேன், மலடு உன்னில் இருப்பதில்லை, கற்பம் கீழே விழுவதில்லை. அதுதான் அவர் அங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த வாழ்க்கை தான் ஆசீர்வாதம். அது என்ன? இந்த ஆசீர்வாதத்தின் விளைவு. என் மேல அந்த ஆசீர்வாதம் இருந்தா அதன் விளைவு அதுதான். அதை விசுவாசிப்பதுதான் என் வேலை. அதை விசுவாசிப்பதற்குத்தான் என் வாயில அதை வைக்கணும். எதை வைக்கணும்? தேவன் சொல்லுகிறவா. அப்பதான் அவரோட ஒருமித்த கருத்தாக அவரோட பார்ட்னர் பண்ண முடியும். அதற்கு எதிராக பேசினா மாம்ச சிந்தை, தேவனுக்கு விரோதமான பகைய, சாத்தானுடைய சிந்தையை பேசுறீங்க, சாத்தானுடைய எண்ணத்தை பேசுறீங்க. இங்க தேவனுடைய சிந்தை, ஆவியின் சிந்தை, ஆவியாகிய வேத வசனத்தின் சிந்தை. அத பண்ணும்போது தேவனோடு பார்ட்னர் பண்றீங்க. யூ ஆர் பார்ட்னரிங் வித் காட். யூ ஆர் யுனைடெட் வித் காட். நவ் யூ ஆர் பார்ட்னரிங் வித் காட். அப்பதான் ரைட், அவர் எழும்பி உன்னோடு கூட வருகிறார். எதற்கு வருகிறார்? உன்னை வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ வைப்பதற்கு. We have to partner with our God by our confession. இருவர் ஒருமித்து போனால் சேர்ந்து நடக்க முடியும். You can partner with God with the oneness of mind in your talking and speaking. வாயில பேசுவதுதான் ஆரம்பம். அதுதான் உங்க நினைவு, அதுதான் உங்க இருதயத்தின் நினைவு. ஒரு மனிதன் இருதயத்தில் எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் வாழ்வான். உன் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகும். நான் இன்னும் இந்த பொல்லாங்கனுக்குள்ள இருக்கேன், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்குன்னு நினைச்சீங்கன்னா பொல்லாப்பு தான் வாழ்வீங்க. நல்ல மனிதன் தன் நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷம், அதுதாங்க நம்மை குறித்து வேத வசனம் சொல்றது. நாம் பொல்லாத மனிதர்கள் அல்ல. பொல்லாத வார்த்தையை பேசி இதயத்தை பொல்லாத பொக்கிஷத்தால் நிரப்பி அதை பேசி பொல்லாத வியாதி உள்ள வாழ்க்கை வாழ்வது, அது வீணான வார்த்தை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, வீணான வார்த்தைகளை பேசாமல், பொல்லாத வார்த்தைகளை பேசாமல் ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச சொல்லுகிறார். அதுதான் இங்க சொல்றாரு 7:14 சொல்லுவதை, வியாதி என்னை அணுகாது.
வியாதியை என்னை விட்டு அவர் விலக்கி விட்டார். எனக்கும் வியாதிக்கும் சம்பந்தம் இல்ல. இயேசு அதை சிலுவையிலே சுமந்து விட்டார். அததான் சொல்லுகிறார். திருப்பி 7:9 என்ன சொல்றாரு? தாழ்ச்சி இல்லாத குறைவுபடாத வாழ்க்கை என்று சொல்லுகிறார். குறைவுபட்டு ஆண்டவர் நிவிருத்தி செய்யல. தாழ்ச்சியே இல்லாத குறைவு இல்லை. அங்க 2:7 அதே தான் சொல்றாரு. திரும்பவும் சொல்றாரு, தாழ்ச்சி இல்லாத குறைவுபடாத தேசத்திலே நாம் வாழ்வோம் என்று அங்கு சொல்லுகிறார். 8ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களை வாசித்து பாருங்க. தாழ்ச்சி இல்லாத குறைவுபடாத வாழ்க்கை. அது ஏற்கனவே எடுத்தனால அங்க டீடைலா போல. திருப்பி 16ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? 11 ரொம்ப 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 என்ன சொல்றாரு? எவ்ரி டே ஆஃப் யுவர் லைஃப் ஹெவன் ஆன் எர்த். அப்படிதானே? இந்த 3ஆம் வான அனுபவம் ஒரு நாள் இல்லடா, ஒரு நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும் பரலோகத்தை பூமியிலே நீ வாழ்வாய். அதுதான் இந்த ஆசீர்வாதம் உனக்கு செய்கிறது. ஆல் 365 டேஸ், வருஷத்தை நன்மையால் நன்மையால் அப்படியே அப்படியே நன்மை நன்மை நன்மை. ஆல் 365 டேஸ், ஆல் 365 டேஸ் என்று சொல்லுகிறார். 365 நாட்களும் 365 நாட்களும் 3ஆம் வானத்தை, பரலோக வாழ்வை பூமியிலே நாம் வாழ்வோம், அறிக்கையிடுவோம். 365 நாட்களும் என் வாழ்நாட்கள் எல்லாம், என் ஜீவிய நாட்கள் எல்லாம் பரலோக வாழ்வை பூமியிலே அனுபவிப்பேன். நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். எருசலேம் என்னங்க? அதானங்க, அந்த எருசலேமின் பரம எருசலேமின் வாழ்வை நீ காண்பாய். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இட் will be a blessed life. அது அங்க சொல்றாரு. அதெல்லாம் நம்ம வாயில அறிக்கையிட வேண்டிய வசனங்கள். அந்த அதிகாரம் முழுவதுமாக 91ஆம் சங்கீதம் வாயில அறிக்கையிட வேண்டியது. 144 சொல்றாரு, தாழ்பால்களை பலப்படுத்த உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உசிதமான கோதுமை. அதையெல்லாம் நம்ம வாயில சொல்லி சொல்லி இது ஆசீர்வாதத்தின் விளைவுகளை வேதம் சொல்லுகிறது. 112ஆம் சங்கீதத்துல சொல்றாரு. 115ஆம் சங்கீதம் எல்லாவற்றையும் எடுத்து அவன் சங்கீதகாரன் சொல்றாங்க. நாமும் சொல்லிதான் அந்த ஆசீர்வாதத்தில் வாழ வேண்டும். சொல்லுவதுதான் நம்முடைய வேலை. கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர் சொன்னதை திரும்பி சொல்லுவதுதான் நம்முடைய ஒரே வேலை. ஏன்? அவர் சொன்னதை சொல்லுவதற்கு நமக்கு தைரியம் வருதுன்றார். அப்படித்தானே? எபிரேய ஆக்கியன் சொல்லும் பொழுது 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவர் சொல்லி இருக்கிறாரே, ஆகவே நாம் தைரியம் கொண்டு சொல்லலாமே. ஏன்? இது மனுஷன் சொல்லலங்க. மனுஷன் இன்னைக்கு சொல்லுவான், மாறி போவான். மாறி போகாத, பொய் சொல்லாத தேவன், உண்மையுள்ள தேவன் சொல்லியிருக்கார். அப்ப தைரியமான அதன் விசுவாசித்து சொல்லலாமே. ஆனால் தைரியம் என்று சொல்லுகிறார். நாம் தைரியமாக சொல்லலாமே. சொல்லி சொல்லிதான் நம்ம பண்ணணும் என்பதை அங்க சொல்லுகிறார். அதனாலதான் எபிரேய புத்தகம் முழுவதுமா அந்த அறிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, திருப்பி 10ஆம் அதிகாரம் வரும்போது அதை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அறிக்கையில் உறுதியாயிருக்க கடவோம் என்று. அப்போ இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சொல்லி நம்ம அறிக்கையில உறுதியாயிருக்க வேண்டும். அந்த 11ஆம் அதிகாரத்துல பின்னாடி நீங்க வந்தீங்கன்னா 18ஆம் வசனத்துல எவ்ரிடே, அப்படித்தானே? எவ்ரிடே 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நான் என்ன சொன்னேன்? கர்த்தர் விசாரிக்கிற தேசம், டைரக்ட் சூப்பர்விஷன் ஆஃப் காட். 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வரும் பொழுது எவ்ரிடே ஆஃப் யுவர் லைஃப் வாக்கிங் ஹெவன் ஆன் எர்த் என்று சொல்லுகிறார். பின்னால 23 இருந்து 25 வரும் பொழுதுதான் ரொம்ப சூப்பரா சொல்லிடுறாரு. என்ன சொல்லிடுறாரு? உனக்கு ஒரு சத்துரும் இருக்க மாட்டாங்க, எல்லா சத்துருக்களையும் நீ முறியடிப்ப, எல்லா சத்துருக்களையும் நீ முறியடிப்ப, ஒரு சத்துரு உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டான். உன்னை விட பெரியவங்க, உன்னை விட பலத்தவங்க, உன்னை விட நம்பர்ஸ்ல ஜாஸ்தி. அப்படின்னு என்னங்க? நம்ம எதிர்பார்க்கவே முடியாது, நம்ம நினைக்கவே முடியாது, அன்இமேஜினபிள் காரியங்களை நாம் செய்வோம் என்று சொல்லுகிறார். எதிர்பார்க்க முடியாத பயங்கரமான காரியங்களை செய்த பொழுது நீர் இறங்கினீர். அப்படித்தானே சொல்றாரு. ஏசாயா 64:1-2 அதை வாசிக்கலாம் நம்ம.
அப்போ எதிர்பார்க்க முடியாத பயங்கரமான காரியங்களை நம்மை செய்ய வைப்பது இந்த ஆசீர்வாதம் நம்மேல் இறங்குகிறபடியா. அப்போ அதை நம்ம அறிக்கை பண்ணணும். நானால் என்னால எதிர்பார்க்க முடியாத, என்னால கனவு கூட காண முடியாத, நினைக்க முடியாத பயங்கரமான பெரிய காரியங்களை, அதான் சொல்றாரு, பெரிய எனிமிகளை நீ முற்றிலும் சங்கரிப்பாய் என்று சொல்லுகிறார். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்று அங்க நாம பார்க்கிறோம். நோ எனிமி மீன்ஸ் நோ ஈவில், நோ அக்கரன்ஸ் ஆஃப் ஈவில். அதான சாலமன் சொல்லுவான். 1 ராஜாக்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறாங்க. சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார், 6ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்லுவாரு, அங்கு தீமை செய்வாரும் இல்லை, நோ எனிமி, நோ அக்கரன்ஸ் ஆஃப் ஈவில், they rested, பரிபூர்ண இளைப்பாறுதலில் வாழ்ந்தாங்க. ஏன்? தாவீது அவர்களுக்கு முன்பாக எல்லாவற்றையும் அழித்து விட்டான். சாலமன் பீரியட்ல யுத்தமே இல்லை, தீங்கு செய்ய ஒருத்தம் கூட இல்லை. அதுதாங்க கானான் வாழ்க்கை, வனாந்திர வாழ்க்கை அல்ல. கானான் வாழ்க்கை, தீங்கு செய்பவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லா தீங்கு செய்யும் ஆவிகளையும் அழித்து விட்டார். அவனை அழித்து விட்டார். இது வேதம் சொல்லும் சத்தியம். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒன்னும் அவன் என்னமோ வல்லமை இருக்க மாதிரி அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாவற்றையும் முறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கினான். எல்லாவற்றையும் முறிந்து கொண்டு வெளியங்கோனான். அவனுக்கு இருக்கதெல்லாம் பொய் ஒருத்தர் தான். பொய்ய காண்பிச்சு காண்பிச்சு பயமுறுத்தி பயமுறுத்தி அவன் உள்ள வந்து காரியத்தை நடப்பிக்கிறான். வேற வழியே அவனுக்கு கிடையாது. Nothing else he has. He has only a bag of lies. அவன் சொல்லுவதெல்லாம் இப்ப நான் சொல்றேனே ஆசீர்வாதத்தின் பட்டியலில் இதற்கு விரோதமாக எதிர்மாறாக இருக்கும். அதிலே தெரிந்து கொள்ளலாம் இது சத்துருக்கிட்ட தான் வருதுன்னு. நீ எதிர்பாராத பயங்கரமான காரியம் நடக்க போகுதுன்னு வந்துச்சுன்னா அது ஆண்டவர் பேசுறாரு, அப்படிதானே? நீ எதிர்பாராத பயங்கரமான மோசமான காரியம் உனக்கு வரப்போகுதுன்னு சொன்னா அது பிசாசு பேசுகிறான். வேத வசனத்துல தெரிந்து கொண்டவன், வேத வசனத்தை தியானித்து அறிந்தவன், அதை தன் வாயை விட்டு பிரியாது காத்து கொண்டவன், தியானிப்பவன், எது பிசாசு பேசுகிறதுன்றதை தெளிவா தெரிஞ்சுக்குவோம். அந்த தாட் வரும்போதே அதுக்கு எதிர்ப்பான். எழுதி இருக்கிறது, நாங்கள் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை செய்கிறபடினால எங்களோட பெரிய பலத்த நம்பிக்கையில் அதிகமான சத்துருக்கள் எல்லாவற்றையும் நான் முறியடிப்பேன் சொல்லியிருக்காரு. நம்முடைய போராட்டம் ஆவிக்குரிய போராட்டம் தான். திரும்ப திரும்ப மனசுல வச்சுக்கீங்க. இத சொன்னது வேற யாரையா ஜனங்களை மனசுல மைண்ட்ல கொண்டாந்துடாதீங்க. அப்புறம் 24 என்ன சொல்றாரு பாருங்க, உனக்கு எல்லையே இல்லைன்ட்டார். எல்லையே இல்லைன்ட்டார். நோ லிமிட். நீ கால் மிதிக்கும், நீ விசுவாச மியூட்ல இருக்கீங்க பிரதர். சவுண்ட் வரல பிரதர். பிரதர் மியூட் ஆயிடுச்சு, சவுண்ட் வரலைங்க. இப்ப கேக்குதா பிரதர்? இன்னும் மியூட்டா தான் இருக்கு. இப்ப கேக்குதுங்க. ஓகே, அப்ப பாருங்க, இப்ப நான் என்ன கடைசியா உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா, நீ கால் மிதிக்கும் இடத்தை எல்லாம் உனக்கு தந்துட்டேன்னா, நீ விசுவாசிக்கிறதா உன்னுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதன் எல்லை என்று சொல்லுகிறார். நீ எவ்வளவு விசுவாசம், அன்லிமிட்டெட் பிளெஸிங், எல்லையே இல்லாத ஆசீர்வாதம், 1000 மடங்குன்னு கூட இல்ல, அப்படிதானே? எந்த பகுதியிலும் கோடா கோடி போகலாம், அப்படிதானே? என் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக,
சத்துருக்குள் வாசல்களை உன் சந்ததியார் சுதந்திரிப்பார்களான்னு ரெபெக்கால வாழ்த்துனாங்களே, அது மாதிரி அதுக்கு லிமிட்டே இல்ல. உன் இருதய விசுவாசம் தான். எவ்வளவு தூரத்துக்கு விசுவாசிக்கிறியோ, எவ்வளவு தூரத்துக்கு நீ பேசுறியோ, அவ்வளவு தூரத்துக்கு அனுபவிப்ப. அதுதான் சொல்றாரு, அன்லிமிட்டெட் என்று சொல்லுகிறார். 25ஆம் வசனம் வரும் பொழுது 11:25 என்ன சொல்றாரு? தோல்வியே இல்லாத எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆசீர்வாதம். எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஆசீர்வாதம். நாங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். We are more than conquerors. அந்த blessing not ordinary, never a defeat, undefeatable. தோற்கடிக்க முடியாதவன், unbeatable, undefeatable. தோற்கடிக்க ஒரு வல்லமை உலகத்துல இல்ல. எதிர்த்து நிற்க ஒரு வல்லமை இல்ல. எல்லாம் எனக்கு பயந்து போய் இருக்கிறது. கலக்கம், நடுக்கம், திகில் அவர்களை பிடித்து இருக்கிறது. ஏன்? இந்த ஆசீர்வாதம் என்மேல் ஆவிக்குரிய சப்ஸ்டன்ஸ் இருப்பத சாத்தான் அன்னைக்கு யோபு மேல இருப்பத பார்த்து ஆண்டவர்கிட்ட போய் நிக்கிறான், பேசுறான் பாருங்க. அதே பயத்தோடு தான் இன்னைக்கு இருக்கான். இன்னைக்கு முற்றிலுமா அவன் வல்லமையை உடைச்சு போட்ட பிறகு அவன் நிக்கிறான். என்ன? பொய்யை தூக்கிட்டு வகுறான். எவனை விழுங்கலான்னு விழுங்கவே முடியாது. சத்தியத்தையும் அறிவோம், சத்தியத்தில் உறுதியாய் நின்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி, என் சூழ்நிலை சொல்லுவதை அல்ல, வேதத்தில் தேவன் எனக்கு எழுதி கொடுத்ததை, நான் யார் என்பதை எழுதி கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நான் யார் என்று வேதத்தில் என்னை குறித்து, உங்களை குறித்து எழுதியிருக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வேதத்தில் இந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொல்லும் பொழுது இந்த எதிர்மாறான சூழ்நிலையை பேசாமல் தேவனோடு ஒத்த மனமாக அவன் சூழ்நிலையை வைத்துக் கொண்டு பாருன்னு வந்து நிற்கும் பொழுது, பாரா எழுதியிருக்கு, நீ என் காலு கீழே இருக்க எழுதியிருக்கு, நான் ஏற்கனவே இப்படிதான் இருக்கேன்னு எழுதியிருக்கு அப்படின்னு வாயை திறந்து தேவனோடு ஒருமித்த கருத்தோடு பேசும் பொழுது பார்ட்னரிங் வித் காட், அவன் நடுங்கி ஓடி போகிறான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள். நாம் ஆசீர்வாதத்தை நம்முடைய வாயினாலே பேசிய, ஏற்கனவே ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் தான், பெறுபவர்கள் அல்ல. இவைகளை எல்லாம் நாம் பெற்றிருந்தாலும் அது ஆவி மண்டலத்தில் இருப்பவர்களை வாயிலே சத்தம் கொடுத்து பேசுகிறபடியினாலே அவைகளை நிஜ மண்டலத்துக்கு கொண்டு வருகிறோம். அதை தான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம், விசுவாச பேச்சு என்று சொல்லுகிறோம். ஆசீர்வாதம் உங்கள் வாயில் இருக்கிறது, வேற எங்களைய? அது ஏற்கனவே இருதயத்தில் வந்துவிட்டது. இருதயத்தில் இருப்பதை வாயில் வேத வசனத்தை சார்ந்து பேசி அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோம், செயலுக்கு கொண்டு வருகிறோம். இதுதான் வேதம் போதிக்கிற உண்மை. நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன நல்லா புரிந்து கொள்ளுங்க. அடுத்த 15ஆம் போகும்போது அதான் சொல்லுவாரு, மேன்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதனால என்ன ஆகும்? நீ கைட்டு செய்யற எல்லா காரியமே ஆசீர்வாதம். கடன் கொடுப்ப, கடன் வாங்க மாட்டார். ஆளுகை செய்யப்பட மாட்டேன்றார். மாதிரி அவர் சொல்லிக்கொண்டே போகிற நேரம் போன நான் இதோட நிறுத்திக் கொள்கிறேன். நீங்க தொடர்ந்து இந்த காரியங்கள் எல்லாம் எழுதி வைத்து, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்க. வெறும் கிறிஸ்துவுக்குள் நான் ஆசீர்வதி என்ற ஒரு வார்த்தை அல்ல, அதுக்குதான் நான் இதெல்லாம் எடுத்தேன். இல்லைன்னா அதோட அடுத்த வார்த்தைக்கு நான் போயிருப்பேன் நம்ம பைபிள் ஸ்டடியில. ஆனா ஏன் இதை நீங்க இருதய படமாக்க வேண்டும்? இந்த ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறபடியால் நான் என்னவாக இருக்கிறேன் என்ற படம் இருதயத்தில் வந்தாதான் அந்தபடி நாம் வாழ்வோம்.
உன் விசுவாசத்தின்படி நீங்க வாழ்வீங்க. இருதயத்தில் நீங்க உங்களை கொடுத்து இந்த படத்தை உண்டு பண்ணிட்டீங்கன்னா, இந்த விசுவாசம், இந்த உறுதி, நிச்சயம், வெளிப்பாடு வந்துருச்சுன்னா அப்படிதான் வாழ்வீங்க. இதுக்கு நீங்க பெரிய காரியம் வேற எதுவுமே செய்ய வேண்டாம். இட் நெவர் ஃபெயில்ஸ். காட்ஸ் வேர்ட் நெவர் ஃபெயில்ஸ். தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தவறுவதில்லை. விசுவாசம் ஏன் இட்ஸ் a law. விசுவாசம் என்பது பிரமாணம். தேவ வார்த்தை பிரமாணம். அது ஒருபோதும் தவறாது. எல்லாருக்கும் எப்பொழுதும் அதே விதமாக தான் அது கிரியை செய்யும். நிச்சயமாக அது செய்யும். நிச்சயமாக நீங்க காண போகிறோம். நான் காண போகிறேன். நாம் ஒவ்வொருவரும் காண போகிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம் மேல் வந்து பலிப்பதை நாம் பார்க்க போகிறோம். இருக்கிற ஆசீர்வாதங்கள் பலிப்பதை நாம் பார்க்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தில் ஆழமாக எழுதப்பட்டு அது எங்கள் வாயை நாங்க திறந்து பேசும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தைகள் பார்க்கத்தக்கதான கிருபை உண்டாக எங்கள் இருதயம் நிரப்பப்பட ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நீர் வழி நடத்தும்.